கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என நினைத்தருளும் ஆண்டவரே என்று சிம்சோன் ஜெபிப்பது நம் உள்ளத்தை உருக்குகிறதா இருக்கிறது. நிச்சயமாகவே தேவ ஜனங்களே, பல வேளைகளில் பிரச்சனையில் நாம் சிக்கிக்கொள்ளும் போது ஆண்டவரே அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஏசப்பா, என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் எனக்கு மேலாக இருக்கிறது. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஜீவன்? ஏனப்பா எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க என்று சொல்லி நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே இதெல்லாம் உங்களுக்கு பாடம் தானே தவிர நீங்கள் முன்னேறி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்லுகிற ஒரு படிக்கட்டு தானே தவிர நீங்கள் அந்த பிரச்சனைகளால் ஒருபோதும் அடிந்து போவதில்லை. தேவ ஜனங்களை இருதயத்தை சிறப்படுத்தி கொள்ளுங்கள். அவன் ஜெபிக்கிறான் சிம்சோன், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை ஜெபிக்கு நினைத்தருளும். அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளே நினைத்திருக்கு கூறும். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். சிம்சோனின் முடிவு நேரம் நெருங்கும் போது அவன் பெலிஸ்தர் தேசத்திலே சிறைப்பட்டவனாய் காணப்பட்டான். அவனுக்கு முன்பாக ஏறக்குறைய 3000 பேர் அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களாம். தன்னை நினைக்கவோ தனக்கு உதவி செய்யவோ ஒருவருமே இல்லை. பெற்றோர்களாலோ நண்பர்களாலோ இஸ்ரவேலராலோ அவனுக்கு இனி எந்த விதத்திலையும் உதவி செய்யவே முடியாது என்பதை அவன் நன்கு அறிந்தான். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் தனக்கு உதவி செய்ய விடுவிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி சிம்சோன் அப்படியாய் ஜெபிக்க தீர்மானித்தான். தேவனே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறதை பாருங்கள். கர்த்தர் எத்தனையோ விசேஷ சிம்சோனை நினைவு கூர்ந்தார், பலப்படுத்தினார். ஆனாலும் இப்பொழுதும் வாழ்க்கையின் எல்லையில் வந்துவிட்ட சிம்சோன் அந்த கடைசி நிமிட நேரத்திலும் கர்த்தருடைய பலத்துக்காக அவன் ஏங்கினான். அப்படி ஜெபித்த சிம்சோனை கர்த்தர் கைவிடவே இல்லை. அந்த முறையும் சிம்சோனை பலப்படுத்த கர்த்தர் சித்தமானார். சிம்சோனின் தெய்வீக பலம் மீண்டும் வந்தது. தேவ பிள்ளையே, சிம்சோன் அந்த தூணை பிடித்து அப்படியா அசைத்ததினால் அப்படியே அந்த கட்டிடம் விழுந்து நொறுங்கினது என்று பார்க்கிறோம். கர்த்தர் உண்மையாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் எப்பொழுதுமே செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் கூட நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு ஜெபத்தையும் அப்படியாய் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். நிச்சயமாகவே சிம்சோனை நினைத்த தேவன் உங்களையும் இந்த கால பொழுதில் நினைத்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை அவரிடத்துல சொல்லுங்கள். உங்கள் போராட்டங்களை அவரிடத்துல சொல்லுங்கள். உங்களுடைய பலவீனங்களை அவரிடத்துல சொல்லுங்கள். ஏசப்பா, அந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல. இந்த பலவீனத்தோடு என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியல. இந்த பிரச்சனையோடு என் வேலையில் என் சிந்தனையை செலுத்த முடியல. என்னை ஒரு விஷயம் நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நினைத்து உங்களுடைய காரியத்தில் உங்களுக்கு மாபெரும் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவ பிள்ளை, சிம்சோனை நினைத்த தேவன் இந்த நாளில் உங்களை நினைத்திருக்கிறார். எந்த ஒரு காரியமும் தீமைக்கு அல்ல நன்மைக்கே என்று சொல்லி ஜெபிப்போமா? கூட இருந்த ஆசீர்வாதம் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.